பீகார் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி. பீகார் மாநிலம் சாப்ராவில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசியபோது, பீகார் ஏழை மக்களின் வளர்ச்சிக்காக எங்களது அரசு உதவியது. இதனால் எங்களுக்கு நீங்கள் தரும் ஆதரவைக் கண்டு எதிர்க்கட்சிகள் ஏமாற்றமடைந்துள்ளன. முதல்வர் நிதிஷ்குமாரை மக்கள் ஏற்றுக்கொண்டனர். தங்கள் குடும்பத்திற்காக மட்டுமே எதிர்க்கட்சிகள் உழைக்கின்றன. அவர்கள் எப்போதும் மாநிலத்திற்காக உழைத்தது இல்லை. பீகாரை பற்றியும் மக்களை பற்றியும் எதிர்க்கட்சிகள் கவலைப்படவில்லை. ஆனால் தேஜ கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு அளிக்கின்றனர். தேஜவின் சக்தியை பார்த்து எதிர்க்கட்சிகளுக்கு பயம் வந்துவிட்டது. இதனால் என்னை விமர்சிக்கின்றனர். ரவுடியிச ஆட்சியின் இளவரசர் பீகாரில் தோல்வி அடைவார். ராகுல், அகிலேஷ் என இரட்டை இளவரசர்கள் ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் தோல்வியடைந்துள்ளனர். அதேபோல் இங்கும் அந்த இரட்டை இளவரசர்கள் தோல்வி அடைவார்கள். பீகாரில் நதியில் பாலங்கள் கட்டப்பட்டுள்ளன. 1000 கோடியில் நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் பணிகள் நடந்து வருகிறது. ரவுடியிச ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது என்பது அனைவருக்கும் தெரியும் என்று பிரதமர் பேசினார். ரஜினிகாந்த் ஆடிட்டர் குருமூர்த்தி திடீர் சந்திப்பு. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவாரா வரமாட்டாரா என்பது புரியாத புதிராக இருக்கிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரஜினி வெளியிட்டது போல ஒரு கடிதம் இணையத்தில் வைரலான நிலையில் அதனை பற்றி விளக்கமளித்த ரஜினி, அது நான் எழுதிய கடிதம் இல்லை, அதில் தனக்கு சிறுநீரக அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ள தகவல் உண்மைதான் என தெரிவித்திருந்தார். இதனால் அவர் அரசியலில் இருந்து விலகிவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை போயஸ் இல்லத்தில் நடிகர் ரஜினியுடன் ஆடிட்டர் குருமூர்த்தி 2 மணி நேரமாக ஆலோசனை நடத்தினார். நடிகர் ரஜினி உடல்நலம் பற்றியும் இன்றைய அரசியல் சூழல், அரசியல் செயல் திட்டம் குறித்தும் விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர் கே.பி. அன்பழகனுக்கு கூடுதல் பொறுப்பாக வேளாண் துறை. அமைச்சர் துரைக்கண்ணு கொரோனா தொற்றால் காலமானதைத் தொடர்ந்து அவர் வகித்து வந்த வேளாண் துறை பொறுப்பு உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகனுக்கு கூடுதல் பொறுப்பாக ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல்வரின் பரிந்துரையை ஏற்று கே.பி. அன்பழகனுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டுள்ளதாக ஆளுநர் மாளிகை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் துரைக்கண்ணு உடல் நல்லடக்கம். தமிழக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு அவர்கள் நேற்று இரவு கொரோனாவுக்கு பலியான செய்தி அதிமுகவை மட்டுமின்றி தமிழகத்தையே உலுக்கியது. ஏற்கனவே கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு ஒரு சில விஐபிக்கள் பலியாகியுள்ள நிலையில் அமைச்சர் ஒருவரும் கொரோனாவுக்கு பலியாகியுள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கொரோனாவால் பலியான அமைச்சர் துரைக்கண்ணு உடல் இன்று அவரது சொந்த ஊரான ராஜகிரிக்கு எடுத்துச் செல்லப்பட்டு அங்கு இறுதி மரியாதை செலுத்தப்படுகிறது. சொந்த ஊரில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட அமைச்சர் துரைக்கண்ணு உடலுக்கு தேசிய கொடி போர்த்தப்பட்டு அரசு மரியாதையுடன் குண்டுகள் முழங்க உடல் அடக்கம் செய்யப்பட்டது. கனடாவின் துணை பிரதமருக்கு கொரோனா தொற்று. கனடாவில் தற்போது கொரோனா தொற்று தாக்கம் அதிகரித்து வருகிறது. தற்போது கனடா நாட்டின் துணை பிரதமர் கிறிஸ்டியா ஃப்ரீலேண்டுக்கு கொரோனா வைரஸ் தாக்கியுள்ளது. இதனையடுத்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார். சமீபத்தில் கனடா நாட்டில் கோவிட்-19 செயலி அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த செயலி மூலம் பாதிக்கப்பட்டவர் எளிதில் சிகிச்சை பெற சிறப்பு வசதிகள் செய்யப்பட்டுள்ளது. கனடா அரசியலில் மிக முக்கியமான நபராக கருதப்படும் கிறிஸ்டினா தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவரது பணிகளை செய்ய மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கனடாவின் டொரண்டோ மாகாண நாடாளுமன்ற உறுப்பினரான கிறிஸ்டியா ஃப்ரீலேண்ட் கனடாவில் சரிந்துள்ள பொருளாதாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.